வணக்கம் நண்பர்களே. உலகெங்கும் இருந்து இந்த அஸ்ட்ரோ டிவி ஆர்எம்டியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் மேச ராசியினுடைய மேன்மையும் மிகுந்து நிற்கும் வறுமையும் நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் சிறப்பான பதவிகள் பட்டங்களை வாங்கி வந்தாலும் சில நேரங்களில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அவர்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாகவே இருக்கும். டென்ஷன் இருக்கும், வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அதை கடந்து வரணுங்கிற எண்ணம் இருக்கும். நம்ம எவ்வளவு தான் அவங்க நல்லது செஞ்சாலும் சடார்னு வரக்கூடிய அந்த டென்ஷன், அந்த கோபம் மற்றவர்கள் மத்தியில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த மதிப்பை குறைச்சது. ஏன்னா மேஷம் காலபுருஷனுக்கு நம்பர் 1. அந்த ராசியினுடைய தன்மை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, மேச ராசி மேச லக்கணத்தில் பிறந்தவங்க உண்மையிலேயே மற்றவர்களுக்கு உதவக்கூடிய பக்குவத்தை பெற்றவர்கள், நிறைய பாசம் உள்ளவங்க, தன்னை நம்பி வந்தவங்களை கைவிடாதவங்க, வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் வெற்றி வாகை சூடக்கூடியவங்க. இவங்கள்ட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மேசராசியை பொறுத்தளவில் தனாதிபதி சுக்கிரன் அது பலம் பெற்றிருக்கணும். 3ஆம் இடத்தினுடைய அதிபதி முயற்சிக்குரிய கிரகம் புதன், அது இந்த ராசிக்கு பகை. முயற்சி செய்யும் போதெல்லாம் ஒருத்தன் முட்டுக்கட்டை போடுவான். பண விஷயம் தன விஷயமாக ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது ஒரு பிரச்சனை ஒருத்தர் கொண்டு வருவான். தனாதிபதி சுக்கிரன். வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நல்லா பிளான் பண்ணி கொண்டு போயிருப்போம், கடைசி எண்டில் போய் ஒரு சிக்கலை நிற்கும். பாக்கியம் பண விஷயத்தில் நம்ம எல்லா விஷயத்துலையும் எல்லாருக்கும் சரியாக செய்யணும்னு நினைப்போம், ஆனால் மற்றவர்களால் அந்த விஷயத்தில் நமக்கு சில கொக்கி போடுவாங்க. இதையெல்லாம் தாண்டி வரக்கூடியதான் அது 6ஆம் இடம், நோய் எதிரி கடன். இந்த ராசியை பொறுத்தளவில் 6ஆம் இடமே புதன் தான். அப்போது ரொம்ப சாதுரியமாக இருக்காங்க, நம்மகிட்ட ரொம்ப நல்லா பழகிறாங்க, நல்ல நட்பு வச்சுருக்காங்க, நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருக்காங்கன்னு யாரோட இவங்க உறவு வச்சுருக்காங்களோ அவங்களே விரோதியாக மாறுவாங்க. 7ஆம் இடத்துடைய அதிபதி அப்படிங்கிறது சுக்கிரன், அதான் மனைவி ஸ்தானம்னு சொல்கிறோம். அந்த இடத்துக்குரிய அதிபதியே சுக்கிரன் தான். இவர்கள் தன்னுடைய தங்கை அல்லது தன்னுடைய குழந்தை மகள் இப்படிப்பட்டவங்க மேலே நிறைய அன்பு செலுத்துனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்காது. அப்போ அந்த விஷயத்து மேலேயே அவங்க ரொம்ப கவனம் செலுத்திக்கிட்டாங்கனாலும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அதே நேரத்தில் மேசராசியை பொறுத்தளவில் 8ஆம் இடத்தினுடைய அதிபதி அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் தான். ஆயுள் ஆரோக்கியம் விபத்து கண்டம் இல்லாமல் இருக்குன்னா அடிக்கடி முருகனை கும்பிட்டுக்கிற வேண்டியது தான், வேறு ஒன்றும் பாதிப்பு இல்லை. தனக்கு பிரச்சனையை இழுத்துக்கிறது தானே அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி 9ஆம் இடத்தினுடைய அதிபதி உங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு. திருச்செந்தூர் வழிபாடு நான் அடிக்கடி சொல்கிறது அதுதான் மேசத்துக்கு. 10ஆம் இடத்துடைய அதிபதி சனி, அடிக்கடி விநாயகர் வழிபாடு. லாபாதிபதினு சொல்லக்கூடியவதும் இவங்களுக்கு சனி தான். விரயத்தை கொடுக்கக்கூடியவர் குரு. மொத்தம் டோட்டலாக இந்த செவ்வாய்க்கு குரு சூரியனை தவிர மற்ற கிரகங்களால் பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கும். உறவுகளால் நட்புகளால் எவ்வளவு நன்மைகள் செஞ்சாலும் அவங்க யாருமே அவங்களை திரும்பி பார்க்குற மாதிரி இல்லாத மாதிரியே தோணும். பயப்பட வேண்டியதில்லை, தனது கடமையை நோக்கி நீங்கள் பயணிங்க. அதுவும் இந்த ஒரு 5-6 ஆண்டுகளாக சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பழகிறவனோட விரோதம், குடும்பத்தில் விரோதம், பிள்ளைகளால் பிரச்சனை, நண்பர்களால் பிரச்சனை, இது எல்லாமே உங்களுக்கு இந்த புத்தாண்டுக்கு பிறகு இந்த ஜனவரிக்கு அப்புறம் டோட்டலாக மாறும். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் அடிக்கடி வழிபாடு பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா குருவும் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள். தட்சிணாமூர்த்தி முருகன், இந்த வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரும். வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்க வளமுடன். நன்றி. கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க.